அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மீனாஸ் மெனு. இப்போது நல்ல வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த வெயில் வந்தாலே நம்மளுக்கு சாப்பாடு எதுவும் ஏற்றுக்காது. நம்ம நிறைய ஜூஸு, இளநீ, அந்த மாதிரி மோர், இது மாதிரி தான் நம்ம சாப்பிடணுன்னு தோணும். நம்ம கூழ் வகைகளில் செஞ்சு சாப்பிட்றது நம்ம வழக்கம். கேழ்வரகு கூழ், கம்பங்கூழ், இது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுவோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி கம்பு மாவில் நல்ல ஒரு கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் 1 டம்ளர் கம்பு மாவு எடுத்து அதை முந்தின நாள் நைட்டே கரைச்சி வச்சுட்டேன். ஒரு 1/4 டம்ளர் நொய் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், முந்தின நாளே மாவு கரைச்சி வச்சது மறுநாள் பார்க்கும்போது நல்லா புளிச்சிருக்கும். அது நல்லா இப்படி கலக்கி விட்டுக்கணுங்க. அடுப்பில் ஒரு மண் சட்டியில் 4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ நம்ம அந்த நொய்யை போட்டுடலாம். நொய்யை போட்டு நல்லா துழவி கொடுத்து வேக விடணுங்க. இந்த நொய் நல்லா வேகணும். அது வரைக்கும் நல்லா துழவி கொடுத்துட்டு, ரொம்ப அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு துழவி கொடுத்துட்ருக்கணும். இந்த நொய் நல்லா வெந்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம கூழ் குடிக்கும்போது. பாருங்கள், நொய் நல்லா வெந்து வருது. இப்போ நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இந்த கம்பு மாவு அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒரு பக்கம் கிளறி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை விட்டு நல்லா கலக்கணும். அப்போ துழவி கொடுத்துட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த அடுப்பை சிம்மில் வச்சு அப்பப்போ துழவி கொடுத்துட்டே இருக்கணுங்க. இப்போ சுற்றி கொதி நடு கொதியில் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். அதான் வெந்ததுக்கு உண்டான அடையாளம். நல்லா இந்த கம்பு நல்லா கூழ் நல்லா வெந்து வருது. சுற்றி கொதி வருது பாருங்கள். சுற்றி கொதி இப்போ நடுவுலையும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ தண்ணி தொட்டு பார்க்கணும். கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. கூழ் நல்லா வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா சூடு அப்படியே ஆறி நல்லா திட்டமான பதத்துக்கு வந்துடும். நம்ம அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடணும். ஓவர் நைட் அப்படியே மூடி வச்சிடணும். மறுநாள் தான் இதை கரைச்சி குடிக்கணுங்க. மோர் எல்லாம் விட்டு மோர், உப்பு, சின்ன வெங்காயம் எல்லாம் அரைஞ்சி போட்டு நம்ம நல்லா கூழ் பதத்துக்கு கரைச்சி குடிக்கலாம். இதுக்கு நம்ம நல்லா மோரை சிலிப்பிக்கலாங்க. சிலிப்பிட்டு இதில் விட்டு நல்லா சின்ன வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய் வேணுன்னா கூட வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். இதுக்கு மாங்காய், உப்பு மிளகா அப்படி போட்ட மாங்காய் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம், வீட்டில் தொகையில் ஏதாவது அரைச்சி வச்சுருந்தா அதை கூட தொட்டுக்கலாங்க.